நண்பர்களே வணக்கம். திரைப்பட இயக்குனர் ஆமீர் அவர் ஒரு தன்னிலை விளக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது கேஸ் என்னென்னா அவங்களுக்கு எல்லோரும் தெரியும். இந்த ஜாஃபர் சாதிக்கு போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் ஜெயிலில் இருக்கார். இப்போ அது கேஸ் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் அமீர் அவரோட சேர்ந்து அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் தயாரிப்பாளர், இவர் படம் எடுத்த மாதிரியும் இறைவன் மிகப்பெரியவன் ஒரு படப்பிடிப்பு இருக்கிறதாகவும், ஏற்கனவே இவங்க மற்ற ஹோட்டல் தொழில் பார்ட்னர்ஷிப் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவர் மேலே சந்தேகம் இந்த நேஷ்னல் நார்காட்டிக் பீரோ அவங்க அதாவது போதைப்பொருள் தடுப்பு அமைப்பில் உள்ள போலீஸார் அவங்க இவர் டெல்லிக்கு வரவழைச்சி இது வரைக்கும் 2 தடவை அவரை விசாரிச்சிருக்கேன். இப்போ இவர் அவரோட கூட்டு தொழில் செய்தாருங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சது. இப்போ அமீரனுடைய வாதம் என்னென்னா, அவரோட கூட்டு தொழில் படமும் உருவாக்குறதுக்கு டைரக்டராக இருந்தேன். ஐ திங்க் இந்த ஹோட்டலும் அவர் சம்மந்திருப்பாருனாங்க. இருந்தாலும் அவர் பணம் முதலீடு சம்பா நீங்கள் எங்கேருந்து சம்பாதிச்சிங்கன்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிறாரு. இது ஒரு நியாயமான வாதம் தான். அதாவது அவர் சந்தேகத்தின் நிழலில் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போதே அவர் குற்றவாளி ஆகிவிட்டது போல் பேசுவது நியாயமில்லாத அர்த்தமில்லாத வாதம். காரணம் என்னென்னா, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. 2 தடவை அவர் 10 மணி நேரம் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. பொதுவாக விசாரணை கூப்பிட்டாலே காக்க வைப்பாங்க. அது இவங்க போலீஸ்காரங்களுடைய ஸ்டைல். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தான். அவங்க அது ஒரு சைக்காலஜி மாதிரி. ஒரு 4 மணி நேரம் காக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த விசாரணைக்கு போகிறவங்களுடைய தன்னம்பிக்கை உடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் விசாரணையினுடைய இது சட்டப்படி இருக்கான்னு அப்படிலாம் கிடையாது. சரி, இவர் 2 தடவை 10 மணி நேரம் 11 மணி நேரம் விசாரித்த பிறகு அவர் திருப்பி அனுப்புகிறாங்க. இவர் மேலே அவர் என்ன சொல்கிறார், விசாரிக்கும் போது கலங்கும் அளவிற்கு கேள்விகள்லாம் இருந்தது அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும். சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்குறாங்க. அடுத்து அமீர் என்ன சொல்கிறாருன்னா, விசாரணை அதிகாரிகள் பண்போடு நடந்து கொண்டனர். ஸோ அவர் இவரை இம்சை பண்ணல, நியாயமாக கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய வாதம். என்னை குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் ட்ராமா போடாமல் 11 மணி நேரம் இருந்து விசாரிக்க 11 மணி நேரம் நிச்சயமாக கேள்வி இருந்திருக்காது. கொஞ்ச நேரமாக காக்க வச்சுருந்துருப்பாங்க. இருந்தாலும் அவர் அது அவங்களுடைய விசாரணை தன்மை அப்படி தான் இருக்குங்கிறத யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பண்போடு நடந்து கொண்டனர்னு அதையும் சொல்கிறாரு. 2 தடவை விசாரணை வச்சு நோட்டீஸ் திருப்பி அவங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் கேட்க தெரிஞ்சவங்க. விசாரணை முடிவில் இவர் போதைப்பொருள் வியாபாரத்தில் கடத்தலில் வந்த பணத்தை இவர் பயன்படுத்த தெரிந்தே செய்திருந்தாலோ, அது வந்த பணம் அதிலிருந்துன்னு தெரிஞ்சிருந்தாலோ, அல்லது அந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு மறைமுகமாக நேரடியாக இவரும் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவர் குற்றவாளி ஆவார். அது வேறு விஷயம். இப்போது ஒரு குற்றவாளி இருக்கிறாரு, அவர் கூட ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துட்டான்னு சொல்லலாம், நீ அன்றைக்கி நீ ஃபோட்டோ எடுத்தால் நான் உன் மேலே சந்தேகம் இருக்குங்கிறது. சந்தேகம் வேறு, நீங்கள் குற்றவாளின்னு சொல்கிறது 2 வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அமீருடைய நிலைமையும். இதில் யூடியூப் ஆட்கள்லாம் ஏதோ போதைப்பொருள் குற்றச்சாட்டில் இவருக்கு பங்கு இருக்குது, இவரை கைது பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்கன்னா அவர் ரொம்ப வெறுப்படைஞ்சு, அதாவது சந்தேகப்படுவது நியாயமாக இருக்குது, ஆனால் நீங்கள் தீர்ப்பை எப்படி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அது மிக மிக நியாயமான கேள்வி. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒருத்தர் முதலீடு போடுறாரு, உனக்கு எதில் வந்துச்சு எனக்கு ப்ரூஃப் காட்டினா நம்ம கேட்டிருக்க முடியாது. ஒருத்தர் நண்பராக இருக்கிறாரு, அவர் முதலீடு பண்ணுறாரு, சரி அவர் தொழில் நிறையா பண்ணுறதுனால அதில் பணம் இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்க வழிய நமக்கு. ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அளவுக்கு அதிகமாக அவங்க தொழிலுக்கும் இதுக்கும் சம்மந்தமில்லாக்குன்னா நம்ம என்னென்னு யோசிக்க வேண்டியிருக்கும். சினிமா எடுக்கிறது சில கோடிகள். இவர் ஏற்கனவே தொழிலில் இது சொல்லும்போது நான் அமீர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்ல வரல, குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்ல வரல. அவர் சந்தேக வளத்தில் இருப்பது காரணம் என்னென்னா, இவருடைய நட்பின் காரணமாக அவங்க தொழில் பண்ணாங்க. அவர் தயாரிப்பாளர், இவர் இது பண்ணார்னா. அது போக ஐ திங்க் ஹோட்டல் தொழிலும் அவங்க 2 பேரும் பண்ண மாதிரி ஏதோ செய்தியில் பார்த்தேன். எதுவாக இருந்தாலும்
அதன் அடிப்படையில் அவங்க விசாரிக்கிறாங்கங்கிறத வந்து இந்த யூடியூப்பில் இருக்கவங்க என்னமோ பெரிய இந்த சென்சேஷனல், அது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சென்சேஷனலாக கொடுத்தாதான் இவங்க வியூவர்ஷிப் அதிகமாகறதுக்காகவே பொய் சொல்கிற வேலைகள்லாம் நிறைய யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க. செய்திகளிலுமே அது நடக்குது. அடுத்த செய்திகளும் வந்து ஒரு சார்பு, தன் சார்புன்னா அதுக்கு எதிர்ப்பாக என்ன வேணாலும் எழுதுவாங்க. அங்கே ரேட்டை ஜாஸ்தியாக சொல்லிட்டாங்க, குற்றச்சாட்டு வந்து இவங்க போலீஸ்காரங்களே அப்படி ஸ்டேட்மெண்ட் வந்து அளவை ஜாஸ்தியாக சொல்லிட்டாங்க, ரேட்டை ஜாஸ்தியாக சொல்லிட்டாங்க. இப்போ போய் அளந்துக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. குற்றம் வந்து இந்த போதைப்பொருள் ஏற்றுமதி செய்தார்களா இல்லையா என்பது அது பிடிபட்டிருக்கு, பொருளோடு பிடிபட்டுருக்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆள் ஓடி ஒழிஞ்சார், தேடி பிடிச்சாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி செய்யும்போது ஒரு அவர் என்ன பேசியிருக்காரு, நம்ம ஆமீர் சொல்லியிருக்காரு, அந்த யூடியூப்பில் பேசின அந்த நபர் சொல்லும் பொய் செய்தியை தினசரி 2 லட்சம் பேர் பார்க்கிறார்கள். பல பேர் கமெண்ட்டுகளில் அமீரை எப்போது கைது செய்ய போகிறீர்கள் என கேட்கிறார்கள். சிறை என்ன எனக்கு புதிதாக, நான் அப்போதும் தயாராக இருந்தேன், இப்போதும் தயாராக இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வசனம், அது நமக்கு வேண்டாம். ஆனால் நான் வெறுக்கின்ற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் குற்ற உணர்ச்சியுடன் உணர்கிறேன். எனக்குள்ளும் வேதனை இருக்கிறது. சமூகத்தை சீரழிப்பது போதை, அதை நான் வெறுக்கிறேன். என்னுடைய உதவியாளர்கள் சிகரெட் பிடித்தாலே என்னுடைய அலுவலகத்திற்குள் நுழைய விட மாட்டேன். ஸோ இது அந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே போய் சிகரெட் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படி நான் வெறுக்கின்ற ஒரு விஷயத்தில் என்னை தொடர்புபடுத்தும் போது அது என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தையும் அது பாதிக்கிறது. என்னை சந்தேகப்படாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. விசாரியுங்கள், நன்றாக கேள்வி கேளுங்கள், ஆனால் நீங்களாக தீர்ப்பு எழுதாதீர்கள். கடுமையான விசாரணையை சந்தித்துவிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த ஆண்டு வாழ்க்கையில், இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந்தித்திராத ஒரு புது அனுபவம். விசாரணை செய்த அதிகாரிகளை பொறுத்தவரை அவர்கள் என்னை கண்ணியமாகத்தான் நடத்தினர். எனது மனது வலிக்கின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டனர் என்பது உண்மைதான். ஒரு இடத்தில் கலங்கி போய் நின்றேன் என்பதும் உண்மை. ஆனால் அவர்களுக்கு என்னை காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது. அது அவர்களுடைய வழக்கமான கடமை. பின் எப்படி குற்றவாளியை கண்டுபிடிப்பது? இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விவரங்களை அதிகாரிகளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வேறு யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். இந்த வழக்கு குறித்த விவரங்களை நான் சேகரித்து கொண்டிருந்த சமயத்தில் ரமணான் நோம்பிற்காக என் குடும்பத்தினர் ஊருக்கு சென்று விட்டார். ஓகே, இவர் என்ன சொல்கிறாரு, இந்த வழக்கு சம்பந்தமாக ஓகே, அவருக்கு என்ன அளவுக்கு தெரியுமோ, அவர் நட்பு குணம் தெரியுமோ அதை தான் அவர் சொல்ல முடியும். விசாரணை அதிகாரிகளுக்கு இவற்றை விசாரித்ததுலேருந்து என்ன இவர் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையாங்கிறது விசாரணை அதிகாரிகளுக்கு தான் தெரியும். அப்போது அந்த நார்காட்டிக் பியூரோவில் உள்ள அதிகாரிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விடுறாங்க, இல்லை இவரை கைது பண்ணுறாங்க, முகாந்திரம் இருக்குது அப்படின்னாத்தான் விசாரணை கூப்பிட்ட உடனே அவர் படம் எடுத்தார், இவர் சேர்த்துட்டாருங்கெல்லாம் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க கடுமையான தவறான செயல்கள். இந்த யூடியூப்பில் பண்ணுறவங்க வந்து பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. அமீரனுடைய கருத்தை நான் முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது அவர் விசாரணை வளையத்தில் இருக்கிறார் என்பது சரி. இதை சொல்லும்போது நான் இன்னொரு பாயிண்ட் முக்கியமாக சொல்கிறேன். அமீரனுடைய சில கருத்துக்கள், அதாவது இலங்கை தமிழ் பிரச்சனைனா அது விடுதலை புலிகள் மூலமாக தான் பார்க்குறதுங்கிறத நான் முழுக்க எதிர்க்கிறவன். அது வேறு. அதனால் அது வேறு, இது வேறு. அடுத்து அவர் சொல்லும்போது சென்டிமெண்ட்டாக சொல்கிறதுனால நான் அவரை விட்டுருங்கல. அவர் சந்தேகத்தில் இருக்கிற, அவர் விசாரிக்கிறான்னு பேசுகிற வரைக்கும் நியாயம். விசாரணை முடிவு வருவதற்கு முன்பே அவரை எப்போ கைது செய்ய போகிறாங்க, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க, அவர் மாட்ட போகிறாரு, இதெல்லாம் வெட்டி பேச்சு. இது வந்து அதான் வேலை வெட்டி இல்லாதவங்க வெறுவாய்க்கு அவலை போட்டு மெல்ற கதை தான் இதெல்லாம் வந்து. அவர் அது மாதிரி சொல்லி சீதையனுடைய சகோதரனாக உணர்கிறேன், அவர் தன் கற்பை நிரூபிக்கிறதுக்காக அவர் தீக்குளித்தார், என் நிலைமை அப்படி தான் இருக்குங்க மாதிரிலாம் அவர் பேசும்போது சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. இதில் ரொம்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம் வந்து அவர் ஆட்சியில் இருக்கிறவங்க காங்கிரஸ் மாதிரி கட்சிகளில் கூட ராமனையே வந்து இப்போ ஆட்சியாளருக்கு ராமன் இன்ஜினியரிங் படித்தவனான்னு கேள்வி கேட்ட ஆளுகள்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ராமன்கிறதே வந்து ஒரு இது கிடையாது, இது ஒரு கற்பனை அப்படின்னு பேசுகிற இடத்துல அவர் கற்பனையாக நிஜமான்னு சொல்லாமல் அதில் சீதையினுடைய நிலைமையை சொல்லி அவர் சொல்கிறது வந்து ஒரு நியாயமான
கண்ணோட்டமாக எனக்கு தெரிகிறது. அதாவது அவர் குற்றவாளி இல்லை என்கிற பட்சத்தில் இவர் நட்பின் காரணமாக அவர் விசாரிக்கிறாங்கன்னா நேச்சுரலி இவர் வந்து சஃபர் சார்கிட்ட பணம் வாங்கியிருந்தால் கூட அது இந்த மாதிரி டைரக்ஷன் தொழிலுக்காக டைரக்ஷன் வேலைக்காக வாங்கியிருக்கும்போது அது வந்து மணி லாண்டரிங்லேயும் வராது. ஆனால் அரசியல்வாதியாக இருந்துட்டு பணம் வாங்கினாங்கன்னா என்ன காரணத்துக்கு வரான்னு கேள்வி வரும். அப்போ லஞ்சத்தில் வரும். அப்போ அது மணி லாண்டரிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. இவரை பொறுத்தளவுக்கு இவருக்கு இந்த பணம் போதைப்பொருள் வியாபாரத்தில் தான் வந்து தெரிஞ்சே வாங்கியிருக்கிறாருங்கிற மாதிரி ஏதாவது ரெக்கார்டு இருந்தால் ஒழிய இவர் வந்து குற்றஞ்சாட்டுவது, அதாவது இவரையும் குற்றவாளி ஆக்குவது நியாயமில்லை என்பதே என் கருத்து. அதனால் இந்த பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி நம்மளை மாதிரி யூடியூப் போடுறவங்க வந்து கொஞ்சம் நியாயமாக சிந்தித்து நியாயமான செய்தியை வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நன்றி.